விக்னேஸ்வர் வித்யா மந்திர் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, விக்னேஸ்வர் வித்யா மந்திர் ஸ்கூல் மிகச் சிறந்த பள்ளியாக விக்னேஸ்வர் வித்யா மந்திர் அப்படின்னா கடமை, நேர்மை, ஒழுக்கம், நல்ல வாய்ப்பு. மன்னர் செண்பக பாண்டியனுக்கு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பவருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் திறமையுள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. வழிவிடு வழிவிடு வழிவிடு. ஆமாம், பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகள், 1000 பொற்காசுகள். 1000 பார்த்துள்ளீர்களா? கேள்விப்பட்டதே இல்லை. ஆம், அரசருடைய சந்தேகம் தான் என்ன? நான் தீர்த்து வைக்க முடியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகை நானே அடைந்து விடுவேனே. சிரிக்காதீர். ஐயோ, நான் என்ன செய்ய? யாரு கிட்ட கேட்க? ஓ, சொக்கா 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 அப்பா சொக்கா, அரசன் கொடுக்கிற 1000 பொன் எனக்கே கிடைக்கிறமாய் அருள் புரிய மாட்டாயா? இல்லை, நான் பேசுவது உன் காதில் விழாது. தாயே மீனாட்சி, நல்முத்து பஞ்சனி மேல் நீ இருக்கும் வேளையிலே நீ எங்க தனியா இருந்த? நல்முத்து பஞ்சனி மேல் நாதனுடன் நீ இருக்கும் வேளையில் என் சொல்முத்து சொற்களாலே எந்தன் குறை தீர்க்க சொன்னால் உன் வாய்முத்து சிந்திடுமா? வாவளிக்கும் அம்பியையே. ஐயோ, நான் என்ன செய்ய? யார்கிட்ட கேட்க? 1 காசா 2 காசா? 1000 பொன்னாச்சே. இந்த நேரம் பார்த்து பாட்டு எழுத வரலையே. என்னுடைய சந்தேகத்தை தீர்க்கவே வழிய காணோம். இதில் நான் மன்னருடைய சந்தேகத்தை எப்படி தீர்க்க? எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. யாரோ வாங்கிட்டு போற, யாரோ வாங்கிட்டு போற. ஐயா, புலவரே, யாரையா நீ? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தையும் பூட்டி சுந்தர தமிழில் பாட்டு செய்து செந்தமிழில் கவி பாடும் புலவன் நான். என்ன, ஆண்டவனிடம் ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தது போல் இருந்ததே. ஆமா ஆமா, மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு புண்ணியலன்னா ஆண்டவங்கிட்ட சொல்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட. உண்மை உண்மை. கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. என்ன கடவுள் மாதிரி பேசுறீங்க? அதுவும் உண்மை. நான் முற்றும் கடந்தவன். கொஞ்ச நேரம் போனா நான் தான் கடவுள் காலில் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல. அதுவும் உண்மை. கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமறைந்த பரிபூரண ஆனந்தமே என்று பாடிய புலவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சரியையா, நான் வருகிறேன். நில், வா இங்கே. பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டொன்று உனக்கு கிடைத்து விட்டால் அனைத்து பரிசும் உனக்கே கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மட்டும் கிடைத்தால் அடுத்த கணம் என் கை 1000 பொன்னாச்சே. கவலை விடு, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். எது? அந்த பாட்டை நீங்க எனக்கு தரீங்க? உங்க பாட்டை கொண்டு போய் என் பாட்டுன்னு சொல்லிக்கவா? சொந்தமா எழுதினாலே கண்ணா பின்னாங்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் வசன் நடையில் எழுதுற இருந்தாலும் புலவன் ஏத்துக்கிறாங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாம்? பொருள்கள் மீது எனக்கு பற்று இல்லையப்பா. ஓஹோ, புதுசா பாட்டு எழுதி பழகிறீங்க போல. நேரடியா கொண்டு போனா எப்படி உழைப்பாங்களோ என்ன பண்ணாங்களோன்னு கொடுக்கறேன். என் புலமை
புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன், உனக்கு திறமை இருந்தால். நான் பார்க்கத்தான் சுமாரா இருப்பேன், புலமைய பத்தி உனக்கு தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். கேளும். சற்று வரும். கேளும். பிரிக்க முடியாத என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராமல் இருப்பது அறிவும் பணமும், சொல்ல கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்ல கூடியது உண்மையும் தத்துவமும், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையின் சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், ஆசைக்கு நீர், அறிவுக்கு நான். ஐயா சாமி ஆள விடும், எனக்கு இவ்வளவுதான் தெரியும். நீர் புலவர், நீர் நான் புலவரை. பாட்டெங்கே? அரசன் என்ன கொடுக்கிறாரோ அதை உங்களிடம் கொண்டு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள். எல்லாவற்றையுமா? அதிகம் வேண்டாம். சரி, பரிசு கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தா என்னிடம் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்க வீங்கிக்குதுண்ணா? சரி, மறுபடியும் நான் உங்களை எங்க சந்திப்பது? எங்கேயும் காணலாம். தெருவா சூத்தர் ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. அது எந்த வீடு? இதே வீடு. இங்கேயே இருப்பர் போல இருக்கு. பாட்டெங்கே? பரிசு எனக்கே கிடைக்க வேண்டும். வெற்றி உனதே. வேண்டாம். எடுத்துச் செல். வேண்டாம். பரவாயில்லை, எடுத்துச் செல். பயமாக இருக்கிறது. கோழை. பரவாயில்லை. பயமே ஜெயம். வெற்றி உனதே, பரிசும் உனதே. போய் வா. கடவுள் மாதிரி உங்களையத்தான் நம்பி போற. சொக்கா 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 சொக்கா. வேந்தனுக்கு வேந்தன், பாண்டிய தலைமகன் செண்பக பாண்டியன் வாழ்க வாழ்க வாழ்க. அமைச்சரே, என் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கிறார்களா? அரசே, 1000 பொன் நன்கொடை என்னும் அறிவித்தும் கூட இன்னும் பரிசை பெற எவரும் வந்தவாறில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நக்கீரர் துணைக்கு மற்றும் பல சான்றோர்கள் வீட்டிருந்தும் கூட எமது சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாட்டொன்று ஏற்றப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. விஷயத்தை நேரடியாக கேட்டிருக்கலாமே. புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுக்கள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டெழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் அதில் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வேந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் என் புலமையை விற்கும் அளவிற்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதலிடமில்லை என்றால் விட்டுவிடுங்கள். வேந்தனின் சந்தேகத்தை தீர்ப்பது முத்தமிழ் சங்கத்தை சார்ந்தது. இத்தனை விவரம் அறிந்த மன்னவரும் பரிசுக்கு பாட்டு என்று பறையறிவிப்பதற்கு முன்பே விஷயத்தை புலவரிடம் விளக்கி இருக்கலாம் அல்லவா? வென்று விட்டீர் நக்கீரரே, எம்மை வென்று விட்டீர். உம்மை வெல்ல எவரால் முடியும்? வெட்டி திருமகள் என்றும் உம்மையே பற்றி கொண்டிருக்கிறாள். மன்னர் மன்னவா, தங்களின் மன சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் கர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. வரச்சொல். அரசே, வேந்தே, மன்னா, அரசே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார். பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம். வருக புலவரே, வருக. மன்னா, உன்ன பரிசு யாருக்கும் கொடுக்கலையல்ல? இல்லை இல்லை, உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை ஏற்றிருந்திருக்கிறீரா? ஆம், நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன் மன்னா. எங்கே பாட்டை கூறும். படித்தே விடுகிறேன். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலிய சிறியேற்று அறிவை
கூந்தலின் நரியவும் உழவு நீ அறியும் பூவே, அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான பாட்டு. ஆழ்ந்த கருத்துக்கள். மன்னா, பரிசு வரும். அமைச்சரே, பொற்கிளையை எடுத்து வாரும். ஐயோ, 1000 பொன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொக்கா, நான் அமைச்சர் வேற காணும். அமைச்சர் வருகிறார் வருகிறார். அமைச்சர் வந்து விட்டார் வந்து விட்டார். தமிழ் சங்கம் தீர்த்து வைக்கிறாத பிரச்சனையை தனியொரு புலவனாக வந்து தீர்த்த தர்மியே, நீர் வாழ, உமது புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள். போடும். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? நான் பரிசை வாங்கி கொண்டுதான் வருவேன். அதுதான் பிரச்சனை. இப்படி வாரும். இப்பாட்டை இயற்றியது நீர்தானா? இங்கு மன்னருக்குத்தான் சந்தேகம் என்றா இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சந்தேகமா? இப்பாட்டு உம்முடைய பாட்டா? என்னோடதையா? நம் மண்டபத்தில் கொடுத்து எழுதி வந்தவன் போல் சொல்கிறீர். அப்படி என்றால் இப்பாட்டிற்குரிய விளக்கத்தை கூறி பிறகு பரிசை பெற்று செல்லலாமே. மயிலியே சிறியது, இதை விட ஒரு புலவன் எப்படி எழுதுவான்? மன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேற அடிக்கடி கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. பிழை இருந்தால் என்ன? பிழைக்கு தக்கவார் பரிசை குறைத்துக் கொள்ளலாமே. அகத்தியன் முருகன் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்தில் பிழையான பாட்டுக்கு பாண்டியன் பரிசளித்தான் என்றால் முதலில் வருத்தம் கொள்பவன் நான் தான். இதுக்குத்தான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுவங்கிட்ட இறங்காதேன்னு. புலவரே, என்ன புலம்பல்? வேகரையா. எதை நினைத்து? என் குடும்பத்தை நினைத்து. ஒன்று மட்டும் சொல்கிறேன், பாட்டெழுதி பெயர் வாங்கும் புலவரும் இருக்கிறார், குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் புலவரும் இருக்கிறார். சிரிக்காதீர். இதில் நீ எந்த வகை என்று தெரிந்து கொள்ளுங்கள். மன்னரிடம் சொல்லிவிடுங்கள், பரிசு வேண்டாம் என. ஐயா புலவரே, தோர்த்தர்மையில இருக்கே. ஐயோ, என்னை இப்படி பழம் புட்டானே. பா, அவன் வரவே மாட்டான், அவன் வரவே மாட்டான். அவன் இல்ல, அவனை நம்பாத, அவன் வரமாட்டான். கடைசியில் என்னை இப்படி பழம் புட்டானே. ஐயா, நாளை அவன்தான். பரிசு கிடைத்ததா? கிடைத்தது. ஓய், ஒன்ன தவிர எல்லாம் கிடைத்தது. என்ன சொல்லுகிறாய் நீ? பாட்டெழுதி தெரியாம ஏட்டில கண்ணா பின்ன எழுதிக்கிறான்னு சொன்னாங்க. போயா. நில், வாங்கே. சபையில் நடந்ததை கூறு. உன் பாட்டு குற்றம்ட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? சொன்னவன் எவன்? உன் பாட்டு அங்க ஒருத்தர் இருக்கான், அவன் தான் சொன்னான். காட்டவனை, புறப்படி என்னோடு. வா. இப்புலவன் கொண்டு வந்த பாட்டிற்கு இச்சபையில் குற்றம் என்று கூறியவன் எவன்? அவன் இவன் ரேக வசனம் வேண்டாம், அவையடக்கத்துடன் கேளும். அப்படியானால் இங்கு மன்னனை விட மக்களுக்கு அதிகாரம் போலும். இது அரசபை என்று தமிழ் திருச்சபை, இங்கு அனைவரும் சமம். அதனால்தான் தருமி கொண்டு வந்த பாட்டில் குற்றம் கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசளிக்க அருகதை இல்லை என்று கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர். கீரரா? தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் என்ற ஆணவத்தில் பாட்டிலே குற்றம் கண்டீரா? எங்கு குற்றம் கண்டீர்? முதலில் பாட்டை இயற்றியது யார்? யாம். யாமேதான். நீர் வராமல் மற்றவரிடம் கொடுத்து அனுப்பியது? அது நடந்து முடிந்த கதை. பிரச்சனைக்கு வரும். புலவருக்கு பொய்யுரை தேவையில்லை, அதை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது எல்லாம் நமக்கு தெரியும். உமது அறிவுரைகள் தேவையில்லை. எல்லாம் தெரிந்தால் என்ன? உமது நான் குற்றம் கூறக்கூடாதா என்ன? கீரர் பாட்டிலே குற்றம் கண்டிருக்கிறாராம். கூறும் கூறும், கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள், சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து, அதை யாராலும் மாற்ற இயலாது. நக்கீரரே, எம்பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொச்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லில் குற்றமில்லை, பொருளில்தான் குற்றம் உள்ளது. எங்கே? நீர் இயற்றிய செயலை கூறும். கொங்கு நேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பைலியது கெளிய நட்பின் மயிலிய செறிய கூந்தலின் அரியது முளவோ நீ அறியும் பூவே. இச்செயலின் கருத்து? தலைவன் தலைவி நண்பில் மெய்மறந்து அவளது கூந்தலில் உள்ள நறுமணத்தை புகழ்ந்து வண்டை நோக்கி பாடுமாறு எழுதியிருக்கிறேன்.
இச்செயலின் உட்கருத்து மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களிடத்தே நான் கண்ட மங்கையின் கூந்தலை விட வேற எதுவும் உண்டோ என்று கேட்பதை போல எழுதியிருக்கிறேன். ஆகையால் எமது மன்னவருக்கு தாங்கள் கூறும் முடிவு புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பது எனது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனை திரவியங்களை பூசுவதனாலும் மனமுள்ள பூக்களை சூடுவதனாலும் கூந்தலுக்கு மனம் உண்டோ தவிர இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. தேவலோக பெண்களுக்கு 14 லோக பெண்களுக்கும் அப்படித்தான். ஏன் பக்கம் வீட்டிற்கும் அன்னை உமையவள், அவளுக்கும் அப்படித்தான். உண்மையாக உண்மையாக நிச்சயமாக நிச்சயமாக உமது தமிழின் மீது ஆணையாக, எனது தமிழ் புலமையின் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக. நெற்றியில் ஒரு கண் காட்டினாலும் உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிப்பட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படமிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரரோ என் பாட்டை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கே அது குலம். சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்னை போல் இறந்துண்டு வாழ்வோம். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, ஆண்டவா, மகேஸ்வரா, பரம்பொருளே, சிவனே, எந்நாட்டவர்க்கும் இறைவா, எங்கள் பிழையை மன்னித்தருள வேண்டும். ஐயனே, எம்பெருமானே, ஆண்டவா, மகேஸ்வரா, சொக்கநாதா, எம்பெருமானே, அருள்படிவே, ஆண்டவா, செண்பக பாண்டியனே, சொக்கநாதா, எம்பெருமானே, அறியாமல் செய்த நக்கீரரை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவரை தமிழ் சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பாண்டியனின் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்க வேண்டும். கவலை விடு, எமது விளையாட்டில் இதுவும் ஒன்று. தீப்பொறியில் வெப்பம் தாளாது பொற்றாமரை குளத்தில் வீழ்ந்து கிடக்கும் நக்கீரர் நலமுடன் மீண்டு வருகிறார். நக்கீரரே, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, ஊழியும் நீயே, உலகமும் நீயே, வாலியும் நீயே, வரதமும் நீயே, முக்கண் முதல்வனே, முச்சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, தமிழின் மீது எம் கொண்ட பட்டுதலால் செய்யுளில் பொருள் குற்றம் ஏற்படக்கூடாது என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். என்னை மன்னியுங்கள். வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய என் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க தமிழ எவ்வளவு பெருமையா சிறப்பா வளர்த்திருக்காங்க. நல்ல வேலை இப்பெல்லாம் கடவுள் நேர்ல வரதில்ல, வந்திருந்தாரு நம்மள பார்த்து நொந்தே போயிருப்பாரு. வாய்ப்பு அதிகம்தான். அப்படி பாண்டியர் காலத்துல வளர்த்த தமிழ் மொழி சேரர் காலத்திலயும் இதிகாசமா செழிச்சிருந்துச்சு. சேரர் காலத்திலயுமா? எஸ், யூ ஆர் ரைட்.